எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மெமிக்ரி ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம எந்த வாய்ஸை எடுத்து பழக போறோம் அப்படின்னா, எப்படி கத்துக்கிறது, ஹவு டு லேர்னிங் மெமிக்ரி. நம்ம ஃபர்ஸ்ட் எந்த வாய்ஸ் எடுக்கிறோமோ, யாரை பற்றி நம்ம பேச போகிறோமோ அவங்களுடைய டைலாக்ஸை நம்ம எழுதணும். ஸோ நம்ம திரும்ப திரும்ப ஒரு 10 டைம்ஸில் 20 டைம்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ண நம்ம அதை பேச நம்மளை அறியாமையே அந்த வாய்ஸ் வர்ற மாதிரி தெரியும். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார்ட்டாவது அதே டைலாக்கை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்களேன். டே என்னடா அது, நீ அவரை பெரிய பேசுகிறடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம மிமிக்ரியை நம்ம கற்றுக்க முடியும். ஸோ பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப முக்கியம். இந்த துறைன்னு இல்லை, எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் முயற்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பயிற்சி இருந்தால் தான் ஒரு முயற்சியில் வெற்றி அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிற மேட்ரு. ஃபாலோ பண்ணிக்கங்க. எங்கேயும் சோம்பலாக ஆகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதனால் அந்த பயிற்சியை கண்டினியூவாக பண்ணுங்கள். ஸோ நான் மெமிக்ரியும் அப்படி சொல்கிறது அதுதான். அந்த மெமிக்ரி வாய்ஸை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். 1 to 2 hours நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே அந்த வாய்ஸ் நிறைய புது புது வாய்ஸுகள், ஐடியாக்கள்லாம் நிறைய வரும். ஸோ இப்போ நம்ம எந்த வாய்ஸை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு கார்ட்டூன் சீரியலுடைய ஒரு கேரக்டரோட வாய்ஸை தான் நம்ம எடுக்க போகிறோம். அதை தான் பழக போகிறோம். இது என்ன கார்ட்டூன் சீரியலு, இது யாரோட வாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வெத்தலை பாக்கு போட்டிருப்பாங்க இல்லையா, பெரியவங்களாம் நம்ம வில்லேஜ் சைடு இருக்கும்போது பார்த்துருவோம். வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே பேசுவாங்க. அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம வெத்தலை பாக்கு இப்போ நம்ம போட முடியாது. ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம செஞ்சுக்கணும். கொஞ்சம் நோஸோட, அதாவது மூச்சு கொஞ்சம் தம் கட்டி அவனை டிஸ்டர்ப் பண்ணாரு. அவன் இப்பதான் ஸ்கூல்ல ரொம்ப டயர்டா வந்திருக்கான். எல்லாரும் ஒன்று சொல்லிருக்கீங்களா? நான் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். யாரும் கேட்க மாட்டேங்க. ஜோக்கு, நான் சொல்றது கேட்க மாட்டேன். ஜோக்கு. யாரோட வாய்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டுபிடிக்கலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இப்படி தான் நான் மெமிக்ரியை கற்றுக்கணுங்க. இன்னைக்கு ஏஐ ஸ்கிரிப்ட்ல இருந்து, மியூசிக்ல இருந்து, பாடகர்ல இருந்து, மெமிக்ரில இருந்து எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஸோ யாரை நம்பியும் இப்போ சினிமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஏஐ ஒவ்வொரு கலைஞனுடைய லைஃபும் அழிச்சிடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய டேலண்ட்டை எந்த ஒரு டெக்னாலஜியும் அழிக்க முடியாது. இதுதான் நிரந்தரம். ஸோ அதனால இந்த ஏஐலாம் வந்துருச்சுங்க, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மனிதனுடைய டேலண்ட்டை அழிக்க முடியாது. இந்த ஏஐ உருவாக்குனது ஒரு மனிதன் தான். அதுக்கு மேலே நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஷேர் பண்ணி உங்கள் கமெண்டும் போட்டுருங்க நண்பா. அடுத்தது என்ன வாய்ஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதை நான் எப்படி கற்றுக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். தேங்க்யூ.